இது பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ரிலாக்ஸேஷனை ஆக்டிவேட் பண்ணுமா. ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாவோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஆங்ஷியஸாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குன்னா இந்த மாதிரி பெல்லி ப்ரீத்திங் பண்ணும்போது நல்லா உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ராத்திரியில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பெல்லி ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா நல்ல உறக்கம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனை நல்லபடியாக வச்சுருக்கோம், கட் ஹெல்த்தையும் நல்லா வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதுக்கு நமக்கு உதவும். அதனால் சர்க்குலேஷனே ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது இல்லையா, அதனால் ஒரு பொலிவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மெடிக்கல் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரேட் அண்ட் பிபி கண்ட்ரோலில் நல்லபடியாக வச்சுருக்கோம். வித்தின் ரேஞ்சில் நமக்கு ஹார்ட் ரேட் அதிகமானாலும் பிபி அதிகமானாலும் இந்த மாதிரி பெல்லி ப்ரீத்திங்கை ரெகுலராக 3 times a day ஃபாலோ பண்ணால் கூட நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ன்றதால பிபி அண்ட் ஹார்ட் ரேட் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். அவ்வளோதான்.